அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தமிழ் தேசிய இயக்கம் ஒன்று நடத்திட்டுருக்கோம். அதோட பேர் வந்து தமிழ் தேசிய காங்கிரஸ்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சு விடுங்க. அது தமிழ் தேசிய காங்கிரஸ்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று நடத்திட்டுருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு துணை பிரிவாக வந்து பசின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கான வேலையில் தொடங்கியிருக்கோம். பசி ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, உலகத்துலேயே ரொம்ப நிறைய நோய்கள் இருக்குது. உலகத்துலேயே நிறைய கொடிய நோய்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா நோய்களை விட கொடியது வந்து பசிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த பசிக்கு வந்து ஐயா வள்ளலாரோட தான் உருவத்தை தான் நாங்கள் அதுக்கு வந்து ஒரு குறியீடாக எடுத்திருக்கோம். இந்த உலகத்துலேயே எல்லாமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலே உலகம் அப்படி தானா அப்படின்னா இல்லை. பணம் இருக்கவங்களால எல்லாமே முடியும், இல்லாதவங்களால ஒன்றும் முடியாது. சரி, நீங்கள் மனித அளவில் கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பணத்தோட கட்டமைப்பு, இந்த உலகம் வந்து பணத்தால் இயங்குது அப்படிங்கிற அந்த ஒரு இது சூழல் தெரியும். மற்ற உயிரினங்கள், மனிதர்களை தவிர்த்து மற்ற உயிரினங்களோட சூழலை நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் சாலையில் சுற்றுற அந்த நாயாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், தவிர்த்து விடப்பட்ட ஆடு மாடுகள், நாய், உலகத்தில் எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே பணம் இருக்கா, எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியாது எதனால் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி காரணமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வந்து நீங்கள் இந்த படம், அது என்னென்னா சதுரங்க வேட்டைங்கிற ஒரு படத்தில் அந்த நடிகரோட வரலாறை வந்து சொல்லும் போது அந்த காட்சி உண்டு பார்த்துடுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது, பசிச்சு கடந்து சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது என்னோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உலகத்தில் யாருமே பசியால் வாடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த பசிங்கிற ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அப்போது இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் வந்து பொதுமக்களாகிற நீங்கள் வந்து இது ஒரு பெரிய இதாக கூட நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க அவனுக்கு உதவி பண்ணணும் இவனுக்கு உதவி பண்ணணும் கூட இல்லை. அந்த இதுங்க உங்கள் சாலையில் இருக்க பசியில் இருக்க ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு பொங்கும்போது கூடுதலாக ஒருத்தருக்கு சமைங்க. அதை பசியில் இருக்க ஒருத்தர் கொடுங்க, இல்லை ஒரு நாய்க்கு கொடுங்க, இல்லை இன்னொரு உயிரினங்களுக்கு கொடுங்க. ஏதாவது விதத்தில் ஒருத்தர் பசி ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டி